ஹாய் பட்டீஸ், நம்ம ஷின்சானோட புது டைனோசர் படத்தோட ஸ்டோரி என்னவா இருக்கும்ன்றத அதோட ட்ரெய்லரை வச்சு பார்க்கலாம். ஷின்சான்ல வரப்போற ஃபர்ஸ்ட் டைனோசர் படம்னே சொல்லலாம். அந்த ட்ரெய்லர்ல என்ன இருக்கு, அதோட ஸ்டோரி என்னவா இருக்கும்ன்றத வீடியோல பார்க்கலாம். ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்ல பார்த்தா ஒரு பையன் பக்கத்துல ஒரு குட்டி டைனோசர் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்ப பின்னாடி ஒரு பெரிய பறக்கிற டைனோசர் அட்டாக் பண்ண அந்த குட்டி கீழே விழுந்துருது. அந்த பையனும் கத்துறான். அங்க சீனை கட் பண்ணா நம்ம ஷின்சானை காட்டுறாங்க. ஷின்சானை பார்த்தா டைனோசர் பார்க் ஹினோசா ஐலாண்டுக்கு போக போறோம்னு ஜாலியா இருக்கான். ஜப்பான்லயே முதல் டைனோசர் பார்க், அதாவது ஜுராசிக் பார்க் மாதிரி ஓபன் பண்ணிருக்காங்க. ஒருவேளை ஜுராசிக் பார்க் படத்துல வர மாதிரியே ஏதாச்சும் சயின்டிஸ்ட் உருவாக்கி இருக்கலாம். அப்புறம் ஷின்சான் கசாமான எல்லாரும் டைனோசரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்டார்டிங் சீன்ல விழுந்த குட்டி டைனோசரை காட்டுறாங்க. அதை பார்த்தா அழகா நம்ம ஷீரோவோட விளையாடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஷின்சானும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் இந்த குட்டியை ஆத்துக்கிட்ட கண்டுபிடிச்சு அது தனியா இருக்கிறதால வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹாரி ஷீரோ வீட்டுக்கு பக்கத்துல அதுக்கும் ஒரு வீடு கட்டி தராரு. அதுவும் ஷின்சான் வீட்டுல ஜாலியா இருக்கு. நம்ம ஷின்சான் அதுக்கு வாழைப்பழம்லாம் தரான். அப்புறம் ஷின்சான் நோட்ல ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கும் போது ஷீரோவும் டைனோசர் குட்டியும் சேர்ந்து சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் காசுகாபே டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல அதுவும் ஒரு மெம்பர்ன்ற மாதிரி காட்டுறாங்க. இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அடுத்த சீன்ல இருந்து தான் மெயின் ஸ்டோரி ஆரம்பிக்கும் போல. ஒரு பெரிய டைனோசர் நம்ம ஷின்சான் வீட்டு மேல ஏறி நின்று குதிச்சு விளையாடிடுது. ஷின்சான் வீடு சுக்குநூறா நொறுங்கிடுது. ஹாரிய பார்த்தா ஏன் இந்த வீட்டுக்கு இன்னும் 32 வருஷம் லோன் இருக்கு, இப்படி சல்லி சல்லியா நொறுக்கிட்டேன்னு அந்த டைனோசரை பார்த்து கத்திக்கிட்டு இருக்காரு. ஷின்சானோட நிறைய படத்துல ஹாரியோட வீடை உடைக்காம விட மாட்டாங்க. ஷின்சான் ஏலியன் சிறுதி, அப்புறம் ஃபியூச்சர் ஷின்சான் எல்லா படத்துலயும் வீட்டை உடைச்சு ஹாரிய கதற விடுறதே வேலையா போச்சு. அப்ப ஸ்டார்டிங் சீன்ல வந்த பையன் அங்க வந்து இவங்களை காப்பாத்துறான். நடுவுல ஒரு ஆளை காட்டுறாங்க. இவன் தான் இந்த படத்தோட வில்லன் போல. நான் எல்லாத்தையும் திருப்பி பிடிப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு கண்ணாடி டப்பாவை உடைக்கிறான். உள்ள இருந்து ஏதோ குட்டியா வெளியே விழுது. அது குட்டி டைனோசரா இல்ல டைனோசர் பொம்மையானு தெரியல. அந்த பையன் நான் தான் அவன் கிட்ட இருந்து இந்த குட்டி டைனோசரை காப்பாத்தணும்னு சொல்றான். இந்த பக்கம் ஊருக்குள்ள பார்த்தா பெரிய பெரிய டைனோசர் எல்லாம் ஊரையே பிரிச்சு மெஞ்சு ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இந்த குட்டியையும் ஷீரோவையும் மட்டும் ஒரு குரூப் துரத்திக்கிட்டு இருக்கு போல. எனக்கு தெரிஞ்சு ஷீரோவும் அந்த டைனோசரும் மட்டும் தனியா வழி மாறி போயிட்டு இருக்குங்க. அதனால ஷின்சான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அந்த பையனும் சேர்ந்து காசுகாபே டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஃபயர்னு அவனை தேட கிளம்புறாங்க. அப்படியே ஷின்சான் ஷீரோவை முதல்ல ரோட்ல கண்டுபிடிச்சது, வீட்டுக்கு கூட்டிட்டு போனது, அது கூட ஜாலியா இருந்ததுன்னு எல்லாமே ஞாபகம் வந்து ஃபீல் பண்றான். அடுத்த சீன்ல ஷீரோவும் அந்த டைனோசரும் நைட் தனியா உட்காந்து நிலாவை பார்த்துட்டு இருக்குங்க. அங்க சீனை கட் பண்ணா நம்ம ஷின்சான் எமோஷனலா நான் இனிமேல் டைனோசர்ஸ் கூட வாழ தயார்னு சொல்றான். அப்ப ஊருக்குள்ள டைனோசர்ஸ் ரெண்டு அதுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்குதுங்க. மிட்சியும் ஹாரியும் பார்த்தா அவங்க சைஸ்ல இருக்க டைனோசரை வாயிலே குத்தி ஷின்சானை காப்பாத்துறாங்க. அப்ப அந்த குட்டி டைனோசரை ரெண்டு பெரிய டைனோசர்ஸ் ரவுண்டு கட்டுதுங்க. அடுத்த சீன்ல அந்த வில்லன் ஏதோ பெரிய வெடிகுண்ட போடுறான். அது பில்டிங் மேல விழுதா இல்ல டைனோசர் மேல விழுதான்னு தெரியல. எல்லாரும் சேர்ந்து கத்துறாங்க. ஷின்சானும் நம்ம ஷீரோவையும் டைனோசரையும் கத்தி கூப்பிடுறான். அந்த குட்டி டைனோசரை பார்த்தா சோகமும் சந்தோஷமும் கலந்த மாதிரி சிரிக்குது. ஏதோ சாக்ரிஃபைஸ் பண்ண போதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஷீரோ அதை காப்பாத்த ஓடி வர மாதிரி இருக்கு. அதோட இந்த ட்ரெய்லரும் முடியுது. இந்த சீன் தான் படத்தோட கிளைமேக்ஸா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஷீரோவும் அந்த குட்டி டைனோசரும் படத்துல பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கும் போல. ஏன்னா லாஸ்ட் சீன்ல ஷீரோ தான் ரொம்ப பெரிய ரிஸ்க்னு தெரிஞ்சும் அந்த குட்டியை காப்பாத்த வருது. இப்ப கடைசியா ரிலீஸ் ஆன எந்த ஷின்சான் படத்துலயும் ஷீரோக்கு அவ்வளவா சீன்ஸ் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த படத்துல ஷீரோக்கு ஒரு மெயின் ரோல் இருக்கும். அதாவது பாதி படம் ஃபுல்லா ஷீரோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தோட பேரை கிரையான் ஷின்சான் அவர் டைனோசர் டைரின்னு வச்சிருக்காங்க. இது இந்த வருஷம் ஆகஸ்ட் 9 அப்போ ஜப்பான்ல இருக்க தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஷின்சானோட 32வது படமா இருக்கும். தமிழ்ல வருமானு கேட்டா கண்டிப்பா வரும், ஆனா கொஞ்சம் லேட்டா வரும். அதுக்குள்ள இந்த படத்தோட தமிழ் எக்ஸ்பிளனேஷனை நம்ம சேனல்லையும் போடுறேன். ஷின்சான்ல வந்திருக்க ஃபர்ஸ்ட் டைனோசர் மூவி வேற. படம் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லரை வச்சு இந்த ஸ்டோரி என்னவா இருக்கும்னா, ஜுராசிக் பார்க் மாதிரி ஒரு பார்க்க ஷின்சான்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு குட்டி டைனோசர் மட்டும் ஷின்சான் கையில கிடைக்குது. இந்த குட்டி டைனோசருக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அதனால அதை வில்லன் அடைய ஆசைப்படுறான். இதோட இந்த வீடியோவும் முடியுது. உங்களுக்கு ஷின்சானை பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.